நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வக்கீல்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று பார் கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வக்கீல்கள் சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற கோரி தமிழகம், புதுச்சேரியில் வக்கீல்கள் கடந்த 40 நாட்களாக நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் நீதிமன்ற அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வக்கீல்களுக்கு எதிரான ஷரத்துகள் நீக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்த பிறகும் போராட்டம் தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் புதனன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் செல்வம், நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள வக்கீல்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டால் வக்கீல் சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபடும் வக்கீல்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வழக்கறிஞர்கள் வருகின்ற 22ஆம் தேதிக்குள் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். அதை அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் அந்த அறிவிப்பை அனுப்ப சொல்லியிருக்கின்றார்கள். அனுப்பியிருக்கின்றோம். இப்பொழுது இன்றுதான் அந்த அறிவிப்பு பெறப்பட்டது. அது அவர்கள் 22ஆம் தேதிக்குள் செல்லாத பட்சத்தில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் மீது, தவறு செய்கின்ற வழக்கறிஞர்கள் மீது அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கும், எந்த ஒரு எலெக்ஷன், பார் அசோசியேஷன் மற்றும் பார் கவுன்சில் எலெக்ஷன் போன்ற எலெக்ஷன் தேர்தலில் நிற்க முடியாத அளவிற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பார் கவுன்சில் கேட்டிருக்கிறது. அவங்க அந்த லிஸ்ட்டு அனுப்ப சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ வழக்கறிஞர்கள், நீங்கள் கோர்ட்டுக்கு சென்று விடுவீர்கள், உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராது என்று நம்புகின்றோம். ஏனென்றால் நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் சந்தித்து வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய உரிமையை எப்பொழுதும் தமிழ்நாடு பார் கவுன்சில் விட்டுக் கொடுக்காது என்பதை உறுதி கூறுகின்றோம். நீங்கள் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.